ஒடிசா மாநிலம் பூரி மாவட்டத்தில் தண்டவாளம் அருகே நின்று ரீல்ஸ் எடுத்த 17 வயது சிறுவன் ரயில் மோதி பரிதாபமாக உயிரிழந்தான். ஜனகதேய்பூர் பகுதியில் தனது தாயுடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய அந்த சிறுவன் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்வதற்காக தண்டவாளம் அருகே நின்று ரீல்ஸ் பதிவு செய்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த ரயில் மோதியதில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். ரயில்வே போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுப்பதை கைவிடுமாறு காவல்துறை விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தாலும் ரீல்ஸ் மோகத்தால் இளைஞர்களும் சிறுவர்களும் உயிரை விடும் சம்பவங்கள் தொடர்வது வேதனை அளிப்பதாக உள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஐஸ்லாந்தில் முதல் முறையாக கொசுக்கள் கண்டறியப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் அறிவியலாளர்களுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கொசுக்கள் இனப்பெருக்கத்திற்கு தேவையான வெப்பநிலை ஐஸ்லாந்தில் இதுவரை இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் ஐஸ்லாந்து தலைநகர் ரெய்காவிக் நகரின் தென்மேற்கில் உள்ள பனிப்பாறை பள்ளத்தாக்கான ஜோஸ் பகுதியில் கொசுக்கள் இருப்பதை விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகிலேயே கொசுக்களே இல்லாத நாடாக ஐஸ்லாந்து அறியப்பட்டு வந்த நிலையில் பருவநிலை மாற்றமே கொசுக்கள் வர காரணம் என கூறப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.